ஆத்துமா தேவன் மேல். இந்த ஆத்துமா உலகத்தின் மேல் இல்ல, இந்த ஆத்துமா உலகத்தின் செல்வாக்குகள் மேல் இல்ல, இந்த ஆத்துமா உலகத்தின் வேலைகளின் மேல் இல்ல, இந்த ஆத்துமா உலகத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களின் மேல் இல்ல, தேவன் மேல். தாவீது 7 ஆண்டுகள் யூத ராஜ்யத்துக்கும் 33 ஆண்டுகள், மொத்தம் சேர்த்து 40 ஆண்டுகள் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தார். அவர் ராஜ்யபாரத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள், மற்ற அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய ராஜாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் இல்ல, சிறுமையிலிருந்து, புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து உயர்த்தின ராஜாதி ராஜாவாய் இருக்கிற கர்த்தர் மேல் அவருடைய ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. எடுத்து சொல்லுகிறார், ஏன்னா ஜீவனற்ற தேவன்கள் நிறைய இருக்கு. ஆகவே ஜீவனற்றவைகளின் மேலே எனக்கு நாட்டம் இல்லை, ஜீவனுள்ள தேவன் மேலேயே என் ஆத்துமா தாகமாய் இருக்கு. உங்களுக்கு எனக்கு தான் சொல்றாரு, உங்க தாகம் என்பது ஜீவனற்றதின் மேல் இல்ல, உயிர் இல்லாதது மேல் இல்ல, நாளைக்கு செத்தா எழுந்திருக்காதது மேல் இல்ல, மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்த ஜீவனுள்ள தேவன் மேலே நீங்கள் தாகமுள்ளவர்களாய் மாறுங்கள். இந்த ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா வந்தாச்சுன்னா அவர்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.